தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஈஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். கும்பராசியில் பயணம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய இந்த சனி பகவானானவர் ஜூலை மாதத்தில் முதல் ஜூன்லேருந்து ஜூலைக்குள்ளே, இந்த ஜூலை மாதத்துலேருந்து ஜூன் 29லேருந்து பார்த்திங்க அப்படின்னா வக்ரகதியில் பயணம் செய்ய போகிறார். இந்த சனி பகவான் வக்ரமடைறதுனால, சனி பயிற்சினால் ஏற்கனவே சனி பயிற்சி நடந்திருக்கு இல்லையா, அவங்களுக்கு யாருக்கெல்லாம் பாதிப்பு இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் சில நன்மைகள் இருக்கக்கூடிய சாதகமான பலன்களை கொடுக்கும். சில சாதகமான பலனை கொடுத்துருக்க பாதிப்பு உண்டாகக்கூடிய சில வாய்ப்புகளும் இருக்குது. ஜூலை முதல் நவம்பர் வரை யாரோடைய வாழ்க்கையெல்லாம் அதிரடி மாற்றம் ஏற்பட போகிறது அப்படிங்கிறது முழுமையாக பார்க்கலாம். சனி வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது 2.5 வருஷத்துக்கு ஒரு ராசியில் தங்கும் சனி ஆண்டுக்கு ஒரு முறை வக்ரம் அடைகிறார். சனிக்கு 5ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சாரிக்கும் போது வக்ரம் பெற்று 9ஆம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ரகதி நிவர்த்தி அடைகிறார். ஜூன் 29ஆம் தேதி, அதாவது ஆனி மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வக்ரகாலம் ஆரம்பிக்கிறது. ஐப்பசி 29ஆம் தேதி, அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வரை வக்ரகாலம் முடிவுக்கு வரும். சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசினருக்கு வக்ரகாலத்தில் தொழிலில் இருந்து வந்த அதிகமான பாதிப்புகள் போது குறையக்கூடியதாகவும், பண கஷ்டங்கள் பொருளாதார நெருக்கடிகள் சரியாகக்கூடிய கடுமையான நெருக்கடியிலிருந்து இப்போது நிம்மதியான ஒரு மனநிலைக்கு வரப்போகிறீங்க. மன சஞ்சலத்திலேருந்து விடுவித்து மிகப்பெரிய நன்மை அடையக்கூடிய காலகட்டமாக இந்த சனி கண்டிப்பாக கொடுப்பார். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உபயோகமான தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஆன் பண்ணும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இது பயன்பெறும் வகையில், மற்றவர்களுக்கும் பயன்பெறும் வகையில் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பதிவினை பகிர்ந்து பயனை தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சிம்மராசிக்காரங்களுக்கு சொல்லிலடங்கா துயரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கண்டக சனியோடைய பாதிப்பு, கணவன் மனைவிக்குள்ள உள்ள சிக்கல்கள், அந்யோன்ய குறைவு, மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த சனி வக்ரத்தில் நிவர்த்தி ஆகுமா அப்படிங்கிறது நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்களுடன் உங்களை சொல்ல இருக்கிறேன். இந்த முழுமையான பதிவுகளை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் கேட்டிங்க அப்படின்னா இதில் சில தகவல்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறது, எந்தெந்த வழியில் எந்தெந்த இடத்துல நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், உஷாராக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், எந்தெந்த இடத்துல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குது, மன மகிழ்ச்சி தரக்கூடிய விசேஷங்களை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய மனதுக்கு இனிமையான, உடலுக்கு ஆரோக்கியமான சில இடங்கள்ல மாறப்போகுது. அந்த மாதிரி இடங்கள்லாம் எங்கெங்கே அப்படிங்கிறது முழுக்க காணொலியை பார்க்கும்போது, இந்த ஃபாரின் மெம்பர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃபாரின்ல இருந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக இதோடைய தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக கண்டிப்பாக உருவாடுக்கும். இந்த முழுமையான இந்த காணொளி எதை சார்ந்தது அப்படின்னா, சிம்மராசி மகா நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஏற்கனவே படாத துயரத்தை படுறீங்கம்மா, இந்த நட்சத்திரம் இந்த சனி வக்ரமாவது எங்களுக்கு ஒரு நல்ல காலங்கள் உருவாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உருவாகும். இதோடைய சனி தாக்கத்துடைய அதிர்வலைகளும் பிரச்சனைகளும் தீவிரத்தினை குறைக்கக்கூடிய விஷயமாக சனி வக்ரம். ஜாதகத்தில் இப்போ சனி வக்ரம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்கு 100% இந்த பலன்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகும். இல்லை சனி வக்ரம் இல்லை அப்படின்னா இந்த சனி வக்ர காலங்களில் உங்களுக்கு எந்த திசையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத முழுமையான பதிவு அப்படிங்கிறது இதை சொல்லலாம். பயனுள்ள தகவல் அப்படின்னும் சொல்லலாம். எப்போவுமே ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீ பிளான் நீங்கள் பண்ணிக்கலாம். முன்னாடியே அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த வாழ்க்கை முறைகளை நீங்கள் மாற்றிக்கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி வாழ்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. சிம்மராசி உத்திரா நட்சத்திரக்காரங்க, இது சூரியனோட நட்சத்திரம். மொத்த தசா காலங்கள் 6 வருடங்கள். என்னுடைய கேல்குலேஷனுக்கு ஒரு 5 வருடம் எடுத்துக்கிறேன். சந்திர திசை ஒரு 10 வருடங்கள், செவ்வாய் திசை ஒரு 7. 5 + 10 + 7 22 வயசு வரைக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக மாணவர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் கொடுக்கக்கூடியதாகவும், நல்ல கல்லூரியில் சேர்றது, வெளிநாடு செல்லக்கூடியவங்களுக்கும் வெளிநாட்டு வாழ் மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய சனி வக்ரமானது இங்கே இப்போ கொடுக்கும். ஏற்கனவே ஏகப்பட்ட கஷ்டம் சனினால் சிம்ம ராசிக்காரங்க, சூரியனோட அதிபதியாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப கஷ்டத்தை
அனுபவிச்சுட்டு வந்தவங்களுக்கெல்லாம் இப்போ நிம்மதி பிறக்கக்கூடிய காலகட்டமாகவும் மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய இந்த 4 மாதத்தில் என்னங்க பெருசாக வளர்ச்சி கொடுக்க போகுது? கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு செகண்டு தான் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் மாறக்கூடிய நிலை வந்துருச்சு அப்படின்னா அவங்க மாறி நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. அந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் நம்ம வாழ்கிறோம். அந்த ஒரு நிமிஷம் மாறிடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையே மாறும் அப்படிங்கிற அடிப்படையில் சனி வக்ரம் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். இந்த சனி வக்ரத்தில் சூரிய சந்திர செவ்வாய் திசை அப்படிங்கிறது சனி கால பயிற்சின்றது ரொம்ப சிரமத்தை கொடுத்துக்கூடிய 22 வயசு வரைக்கும் மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்துக்கணும். இப்போ மெல்ல மெல்ல உங்களுக்கு விலகி போகக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாய் திசை வரைக்கும் உருவாகும். நிறைய டேலண்ட் இருக்குங்க, அதுக்கான மதிப்பு எனக்கு கொடுக்கல. இந்த காலகட்டத்தில் வெகுமதி பரிசு அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு கண்டிப்பாக ரெக்கக்னேஷன் ரெஸ்பெக்டுங்களாம் தேடி வரும். அதே மாதிரி மருத்துவத்துறையில் சில சிக்கல்களான விஷயங்களில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் இப்போ சரியாகும். அதே மாதிரி எல்லா துறையில் உள்ள உத்தியோகத்தில் தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய தலைவலியாக இருந்த இந்த கண்டக சனி இந்த வக்ர காலங்களில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தியே கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடமல்ல. அதே மாதிரி நல்ல திருமணம் நடக்கலைங்க அப்படின்னா இப்போ திருமணம் நடக்கும். ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். முதல்ல அடுத்தது புத்திரபாக்கியங்கள் கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணணும். அடுத்தது ராகு திசை 22 வயசுலேருந்து 40 இவங்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாற்றுப்பாலினத்தினர் இந்த லவ் மேரேஜ் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் சிரமத்துங்க அதிகமாக தள்ளி விட்டுரும். அதனால் தவறான விஷயம் மனசில் பட்டுச்சுன்னா அது கண்டிப்பாக பண்ணாதீங்க. உடலுக்கு தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை நீங்கள் தவிர்த்து வருவது மிகப்பெரிய நல்லதை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். அடுத்தது குரு திசை 40 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும். இந்த குரு திசையை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜ யோகாதிபதி தான் குரு. ஆனால் 5க்கும் 8க்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால உங்களுடைய புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும். லேட் ஆனாலும் புத்திரன் நல்ல ஒரு புத்திரம் கிடைக்கும், 2வது புத்திரன் கிடைக்கும். அந்த மாதிரி புத்திர நிவர்த்தி கிடைக்கும், தோஷ நிவர்த்தியும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் குரு நல்ல இடத்துல மட்டும் இருந்தனா புத்திர வழியில் சந்தோஷமும் நடக்கும். அவங்களுடைய பரிசு வெகுமதி அவங்களுடைய முன்னேற்றங்களில் நினச்சி சந்தோஷப்படுவீங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் மகளுக்கு நல்ல வரன் தேடி நல்ல திருமணம் செய்து குறைக்கக்கூடிய யோக பலன்களும் நடக்கும். அசையா சொத்து வாங்கக்கூடியதாகவும் வண்டி வாகனம் போன்ற விஷயங்களை வாங்குவதும் ரொம்ப நல்ல பலன்களும் இந்த குரு திசையில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். குடும்ப விஷயத்தில் சுபகாரியங்கள் சுப விரயங்கள் அப்படின்னு ஏற்படக்கூடியதாகவும் இருக்கும். மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறதே இருக்கும். இந்த காலகட்டத்தில் பிஆர்ஓ கிடைக்கல அப்படின்றவங்களுக்குலாம் பிஆர்ஓ ஃபாரின் கண்ட்ரியில் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு இப்போ நான் கண்டிப்பாக உருவாகும். ஏன்னா சனிக்கு ஆகாத பகை கிரகம்னா சூரியன். அப்புறம் சிம்ம ராசியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த சனினால் ஒரு தலைவலி, கணவன் மனைவிக்குடைய இடர்பாடு, அந்யோன்ய பிரச்சனை, குடும்ப பொருளாதார நெருக்கடி இதெல்லாமே கொடுத்துரும். இதெல்லாம் நிவர்த்தி பெறக்கூடிய சனி வக்ரமாக இந்த சனி வக்ரம் குரு திசைக்காரங்களுக்கு இருக்கும். அடுத்து சனி திசை 56லேருந்து 70 இவங்க தான் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா 6க்கும் 7க்கும் உடையதுன்னு நோய் எதிரி கடன் ஏதாவது கொடுத்து கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி கும்பராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து இந்த கணவன் மனைவிக்குள்ளே பிரிவு, துக்கம், துயரம் அப்படிங்கிறது ஏற்பட்டுரும். இவங்க எல்லாமே இந்த சனி வக்ரத்தில் கொஞ்சம் நிவர்த்தி அடையும். உங்களுக்கு ஜனன கால ஜாதகத்தில் தோஷம் ஏதாவது இருந்தால் மட்டும் நிவர்த்தி பண்ணிக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணி துல்லியமாக உங்கள் ஜாதகத்தை கணிச்சு சனி திசையில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எதனால் பாதிப்பு வரும், எதனால் பாதிப்பு வராதுங்கிறது சொல்லணும். சனி திசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது. இது ராசிக்கு ஒரு அகெயின்ஸ்டான திசை. ஆனால் லக்னத்துக்கு ஃபேவராக இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி சனி திசையில் உங்களுக்கு நிறைய இடர்பாடுகள், இண்டஸ்ட்ரீஸ் வச்சு சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். நிறைய முதலீடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடாது. யாரை நம்பி ஜாமீன் போடக்கூடாது. பிரச்சனையை பெருசாக அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலவில் உடல் ஆரோக்கியத்தில் உங்களோட சீராக வச்சுக்கக்கூடிய நிலைமையெல்லாம் வச்சுக்கோங்க. சனி திசை மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வயதுக்கேற்ப அவங்கவுங்க வயதுக்கேற்ப நான் தீவிரத்தை கொஞ்சம் கொடுத்துரும். இந்த சனி திசை காலங்களில் மிகப்பெரிய அளவில் சனி வக்ரம் இருக்கிறதுனால இந்த அஷ்டம சனியின் பாதிப்பு பெருசாக படாது. அதுவே ஒரு பிரச்சனை நிவர்த்தி. சரிங்களா? நவம்பருக்குள்ளே நல்ல பொருளாதாரம் சரமாரியாக உங்களுக்கு கொடுத்துரும். நிறைய விஷயங்களும் உங்களுக்கு ஃபேவராக பாசிட்டிவாக நடந்தாலும் சில இடத்துல எச்சரிக்கையும் கவனமாக இருக்கணும்னா மாற்றுப்பாலினத்தினர் நண்பர்களிலும் பண விஷயத்துலையோ உடல் விஷயத்துலையோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். புதன் 75 வயசுலேருந்து 92 வயசு இது ரொம்ப ஃபேவரான திசையாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த சனி வக்ரம் உங்களுக்கு முழுமையான நல்ல பலன்கள், ஒரு ஞானத்தை கொடுக்கும், உலக வாழ்க்கையோடைய நியதி புரியும்.
அதே மாதிரி உங்கள் மகன் மகளுக்கு நல்ல சொத்து சேர்க்கை அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி வைக்கக்கூடிய நிலை, அவங்களால உங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் உண்டாகும். பேரம்பேத்திகளுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அடுத்தது கேது திசை 92 வயசுலேருந்து 99. இந்த கேது திசையில் பொதுவாகவே ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீக சுற்றுலா சென்று வருவது, இல்லை வீட்டிலே ஒரு மெடிடேஷனோ இல்லை இதுவோ நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். சில பேருக்கு நோயோடைய உக்கரம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தினால உடல் அளவில் ரொம்ப ஜாகிரதையாக ஆரோக்கியமான உணவுகளை தேடி தேடி சாப்பிட்றது, அதே மாதிரி மன அளவில் மிகப்பெரிய மனமாற்றத்துக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் இந்த கேது திசை கண்டிப்பாக உருவெடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த கேது திசையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக பார்க்கப்படுகிறது. மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை குவிக்கக்கூடிய உங்கள் மகன் மகளுக்கு உண்டான விஷயங்களும் நடக்கும். இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையும் கவனமும் நீங்கள் கைட் பண்ணணும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்கணும், எச்சரிக்கையாகவும் இருக்கணும், கவனமாக இருக்கணும். பிரச்சனைகளை தாண்டி செல்லக்கூடியதாக இருக்கிறதுனால எதுலேயும் கொஞ்சம் தனிமைப்படுத்தி கொஞ்சம் உங்களை கரெக்டாக உங்களுடைய முழு கவனமும் கடவுள் முறை வச்சுருந்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை பெறக்கூடிய யோக பலன்கள் சிம்மராசி. இந்த சிம்மராசி உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த சனி வக்ரம் ரொம்ப நன்மையை தரக்கூடியதாகவே கண்டிப்பாக அமையும். ஒரு சில திசா புத்திகளை பொறுத்து மாறும். அது உங்களுக்கு தெளிவாக இப்போ சொல்லியிருக்கிறேன். இந்த சிம்மராசிக்காரங்க உத்திர நட்சத்திரம் சூரிய வழிபாடு அப்படிங்கிறது தினமும் பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. இந்த சிம்மராசி உத்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.